ஹாய்! இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம். சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ்ஷா குருமா. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர். இப்போ தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2, 3 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா நம்ம உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மூடி போட்டாச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. நம்ம தோசைக்கல்ல போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம சைடிஷ் செய்யலாம். குருமா. அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிடலாம். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அப்போனா கொஞ்சம் அடி பிடிக்காது. உப்பு போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால். அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். 2 தக்காளி பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம காய்கறி போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கேரட் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஊற வச்ச பட்டாணி 2 ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு முந்திரி கொஞ்சம் கசகசா ஊற வச்சு எடுத்துருக்கேன். தேங்காயும் அது கூட போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் அரைச்சாச்சு பேஸ்ட்டாக. இப்போ நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வைக்கணுமோ வச்சுக்கோங்க. வச்சு குக்கரை வச்சு மூடி வச்சு வெயிட் போட்டுருங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துட்டு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி குருமா ரெடி. ஓகே, பாய்.